ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம சாரியை நம்மளே எப்படி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வைக்கும்போது நம்ம 5 நிமிஷத்தில் நம்ம சேலையை கெட்டிக்கிறலாம். அதை எப்படி ப்ரீ ப்ளீட்டிங் நம்ம முன்னாடியே எடுத்து வச்சுக்கிறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறதுக்கு நான் ஒரு புடவை, தேவையான பின் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு அயர்ன் பாக்ஸ், ஒரு கிளிப்பு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பல்லு பாட்டை தான் நம்ம மடிப்பெடுக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பல்லு பாட்டை நம்ம ஃபஸ்ட்டு அயர்ன் பாக்ஸை வச்சு அயர்ன் பண்ணிக்கிறலாம். ஃபஸ்ட்டு பல்லு பாட்டை அயர்ன் பண்ணிக்கிறணும். பல்லு பாட்டை அயர்ன் பண்ணும்போது சேலையில் சுருக்கம் இல்லாமல் இருக்கும் பல்லுல. ரெண்டாவது நம்ம மடிப்பு எடுக்கும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஃப்ரண்ட்டு சைடு பல்லுவை திருப்பிட்டு ப்ளீட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் தேவையான ப்ளீட்ஸ் எடுத்துக்கிட்டேன். எனக்கு எத்தனை ப்ளீட்ஸ் தேவையோ நான் அது எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ப்ளீட்ஸ் எடுத்து ஒரு பின்னு போட்டுக்கிட்டேன். பின்னு போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மடிப்பை எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான அளவு, அதாவது நம்ம ஷோல்டர் அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு மடிப்பை எடுத்து அரேஞ்ச் பண்ணி பின் போட்டுக்கிட்டேன். நம்ம அரேஞ்ச் பண்ணி பின் போட்டதுக்கப்புறமா அந்த மடிப்பு கலையாமல் இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம பின் போட்டுக்கிருவோம். பின் போட்டதுக்கப்புறமா அயர்ன் பாக்ஸை வச்சு நல்லா அயர்ன் பண்ணிக்கிறலாம். அந்த மடிப்பு கலையாமல் அப்படியே இருக்கும். பின்னு போடும்போது மேலிருந்து கீழே பார்த்து இருக்கிற மாதிரி பின்னு போட்டுக்கிட்டோம்னா அப்படியே இருக்கும். ரெண்டாவது சேலை டேமேஜ் ஆகாமல் இருக்கும். பல்லு பாட்டை குறிப்பிட்ட தூரமாக பின்னு குத்துனதுக்கு அப்புறமா நம்ம மேலே எடுத்து போட்டு நம்ம ஷோல்டர் லென்த்து போதுமான்ட்டு பார்த்துக்கிட்டு அங்கே ஒரு பின்னு குத்திக்கிட்டோம்னா போதும். லென்த்து தூரமாக பின்னு குத்துனதுக்கப்புறம் நல்லா அயர்ன் பாக்ஸை வச்சு அயர்ன் பண்ணிக்கிறலாம். பல்லு பாட்டை அயர்ன் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட்டு தான் அரேஞ்ச் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம ஃப்ரண்ட்டு மடிப்பு எடுக்கிறதுக்கு முன்னாடி சேலையை நம்ம ஷோல்டரில் போட்டு நம்ம கையால் ப்ளீட்டை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே டேபிளில் போட்டு நம்ம அயர்ன் பண்ணிக்கிறலாம். நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அளவு எடுத்து நம்ம மடிப்பு வைக்கிறத விட மேலே போட்டு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம அளவு அயர்ன் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் ப்ளீட்டை அயர்ன் பண்ணிக்கிட்டே வரும்போது கீழே வரும்போது நம்ம சேலையை கொஞ்சம் அகலப்படுத்திக்கிட்டு அயர்ன் பண்ணிக்கிட்டே வரலாம். இப்போ பல்லுவும் ஃப்ரண்ட்டு மடிப்புமே நம்ம ரெடி பண்ணி அயர்ன் பாக்ஸை வச்சு நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம சென்டர் ப்ளீட்டு தான் எடுக்க போகிறோம். முன்னாடி எங்கே எடுக்க போகிறோமோ அங்கே ஒரு பின்னை போட்டுக்கிட்டு மடிப்பு எடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். மடிப்பு ஒன்றுக்கு மேலே ஒன்று அரேஞ்ச் பண்ணாமல் சைடு அரேஞ்ச் பண்ணிக்கிறதுனால அது பார்க்கறக்கு ரொம்ப அழகாக தெரியும். சென்டர் ப்ளீட் எடுக்கிறது ரொம்ப நேரம் ஆகாது. சிம்பிளாக எடுத்து முடிச்சிடலாம். அந்த சேலையை அப்படியே டேபிள் மேலே போட்டு அதை சரியாக வச்சுட்டு நான் இந்த வீடியோவில் காமிச்சிக்கிற மாதிரி சென்டர் ப்ளீட்டை நல்லா விரித்து வச்சுக்கிட்டு 1 பை 1 மேலேருந்து கீழே அயர்ன் பண்ணிக்கிட்டு வாங்க. கீழேருந்து மேலே அயர்ன் பண்ணாமல் மேலேருந்து கீழே தான் அயர்ன் பண்ணிக்கிட்டு வரணும். சென்டர் ப்ளீட் அயர்ன் பண்ணதுக்கப்புறமா நான் இந்த வீடியோவில் எப்படி ஃபோல்டிங் பண்ணுறதுங்கிறத நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.